நம்ம சேனலோட முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆரம்பிக்க போறோங்க. மலேசியா. மலேசியால மலை மக்கள், அதே மாதிரி தமிழர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஒன்றிணைந்து இருக்காங்க. நான் மலேசியா நாட்டுக்கு போகணுங்கிற பல வருட கனவு நிறைவேற போகுது. அதற்காக நான் சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கேன். இந்த பிரயாணம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. முதல் வீடியோல ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட போறேன். மேற்கொண்ட வீடியோல நான் மலேசியால நான் எப்படி டிராவல் பண்றேன், என்னென்ன பார்க்குறேன், அதை பற்றிய டீட்டெயில்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக நீங்கள் விடாமல் பாருங்கள். செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. எந்த ஃப்ளைட்டுன்னு தெரியணுமா? நம்ம போகிறது ஏர் ஏஷியாங்க. ஏர் ஏஷியா 8:15 சென்னை டு கோலாலம்பூர். புது ஏர்போர்ட்டு. ஸோ இந்த டெர்மினல் இன்டர்நேஷ்னல் மட்டுமே. டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். நமக்கு கொடுத்துருக்குது கேட் 8ங்க ஏர் ஏஷியா. ஸோ நம்ம அதோட அரை பார்த்து நம்ம போய் சேர்ந்துடலாம். ட்ரெண்டியா சோஃபாலாம் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. இங்கே சாக்லேட்ஸ், சோவனேர்ஸ், அப்புறம் ஆல்கஹால், இதெல்லாம் ஆல்கஹால். அதே மாதிரி பெர்ஃப்யூம்ஸ், அதெல்லாம் வாங்கிக்கலாங்க. பரவாயில்ல. உள்ள அடையார் ஆனந்த பவன் கூட வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் ஐ திங்க் டிஃபன் எதுவும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்ஸ் எல்லாம் சிட்டியில் வாங்கலாம்னு இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லிங்க. 100 கிராமே 170 ரூபா போட்டிருக்காங்க. மலேசியா போகவே விசா ஃப்ரீ இருக்கிறதுனால நமக்கு டிஜிட்டல் அரைவல் கார்டு மட்டும் ஃபில் பண்ணணும். இந்த டிஜிட்டல் அரைவல் கார்டு ஆன்லைன்லேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். MDACன்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே ஒரு லிங்க் வரும். அதில் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், போகிறது வர்ற டேட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மலேசியாவுக்கு நிறைய தமிழர்கள் போகிறதுனால, வேலைகளுக்கு போகிறதுனால இது கொஞ்சம் ட்ராவல் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம். நான் டைம் இருக்குது. டீ எவ்வளோ? 290. அதில் மீடியம் எதுவும் இருக்கா? மீடியம். அடையார் நம்பரில் நான் டீ வாங்கியிருந்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஃபுல் சைஸ் தான் இருக்குது. மீடியம் சைஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கப்பு 4 கப்பு தாராளமாக வர்ற மாதிரி எல்லாம் குவான்டிட்டி இருக்குது. ஸோ நல்ல கம்மியான பட்ஜெட் ஆப்ஷனும் வைக்கணும். இதை வந்துட்டால ஏர் ஏஷியா மலேசியாவுக்கு. இது ஒரு சின்ன நேரோ பாடி A320 ஃப்ளைட்டு. பெருசெல்லாம் கிடையாது. இதுதான் நம்ம போக போகிறோம். ஸோ எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம போர்டிங்காக நம்ம க்யூவில் வெயிட் பண்ணுறோம். நம்ம போர்டிங் உள்ளே போக போகிறோம். ரொம்ப பிஸியாக இருக்கார் ஏர் ஹோஸ்டஸ். அது பாருங்க, துபாயில இருந்து வந்திருக்கிற பெரிய ஃப்ளைட்டுங்க. B777 போயிங். தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா? Should an oxygen mask like this drop from the compartment above your seat, do not eat it. They are being pointed out நம்ம கிளம்ப போறோம். Accept exit for your attention. டேக் ஆஃப் ஆகிட்டோங்க. மலேசியா தான். நேராக கோலாலம்பூர். லங்காவி அதே மாதிரி பெனாங் அதெல்லாம் இருந்தால் கூட நான் கோலாலம்பூர் மட்டும்தான் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அனகாபுத்தூர் ஏரியா எப்படி இருக்கு பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது.
புழல் ஏரி எப்படி இருக்கு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க. மேகத்தோட வானத்துல பறக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புகைப்பிடித்தல் தடையை மீறினால் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் மலேசிய அபராதம். வெளிநாட்டுக்காரங்க தான் உடனே தூங்கிட்டாரு. டர்புலன்ஸ், அதனால சீட் பெல்ட்டை போட சொல்றாங்க. நான் வெளியில பாருங்க, வியூ ஒன்னா அழகா இருக்கு. கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்து சாப்பாடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்து நம்ம கடைசியா இருக்கனால நமக்கு கடைசியா தான் கிடைக்கும். சீட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. 2 பேர் தவிர ஒருத்தர் தான் தூங்கிட்டு இருக்காரு. வந்து ஒரு வெஜ்ஜி ஒரு நான்வெஜ்ஜி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வாங்கியிருக்கிறது வந்து வெஜ் பிரியாணிங்க, ஹைதராபாத் வெஜ் பிரியாணி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, டேஸ்ட்டு நல்லா இருக்கு. கேரட்டு, அந்த காலிஃப்ளவர் நம்ம அந்த வீட்டில் வச்ச ஸ்டைல்லே இருக்குது, நல்லா இருக்கு. இது வந்து மலேசியனோட ட்ரெடிஷ்னல் நாசி லெமக். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வேர்க்கடலை, அது ஃபிஷ், ட்ரை ஃபிஷ், எக்கு, தேங்காய் பாலில் சமைச்ச அந்த ரைஸு, சிக்கன். இது என்ன அப்படின்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நான்வெஜ்ஜில் நமக்கு வாங்கியிருக்க ஆப்ஷன். எனக்கு இந்த நாசி லெமக் ரொம்ப பிடிக்குங்க. அந்த வாசம், அந்த வெரைட்டி. இந்த வெள்ளரிக்காய் தான் இல்லை, ஏரேஷியாவில் போகும்போதெல்லாம் நான் வந்து அந்த நாசி லெமக் வந்து ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவேன். இது ஒரு 250 290 ரூபாவோ அந்த அளவுக்கு தான் வந்தது. இது வந்து வித்தியாசமான ஒரு தனி சுவையோடு இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த ட்ரை ஃபிஷ்ஷு அந்த ஸ்மெல்லு வந்து ஒத்துக்காது சில பேர். நம்ம ஊர் சிக்கன் மாதிரி இருக்காது. நம்ம இந்த வேர்க்கடலை, இந்த ட்ரை ஃபிஷ் எல்லாம் உள்ளே தட்டிடலாம். நல்லா க்ரன்ச்சியாக வச்சுருக்காங்க. இது வந்து ஆனியனுங்க, கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. எத்தனை பேருக்கு நாசி லெமக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. மலேசியன் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, மலேசியன் தமிழ். பட் இங்கே உள்ள இந்தியன் தமிழ் நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது பிடிக்கும்? ஸோ நமக்கு டைம் இருக்கும்போது கேபின் க்ரூட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசணும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசினார். ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன் அவர். எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி பாருங்க. 10 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து ஒரு கப்பல் கடலில் போனால் எப்படி இருக்குங்கிற வியூ தான் சூப்பராக இருக்கும். இது அப்படிங்கிறத இந்த புக்லெட்டில் பார்க்கலாம். இது வந்து நம்ம நாசி லெமக்கு காம்போ மாதிரி வச்சுருக்குறாங்க. பா நசீர் நாசி, அப்புறம் வித் அந்த கோக்கோட காம்போ மாதிரி இருக்கு. நூடுல்ஸு, அடுத்து ரோஸ்டட் சிக்கன் பெப்பர் சாஸ். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. இது பாருங்க, சிக்கன் ரைஸ், அதாவது ரைஸோட அந்த சிக்கனை வந்து கிரில் பண்ணி அந்த ஸ்லைஸாக வச்சுருந்தாங்க. இது நம்ம பிரியாணி ஐட்டங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நம்ம ஒரு டிஷ் இல்லை, எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பீஃப் சூப், நூடுல் வித் சிக்கன் ஸ்லைஸ். இது வந்து ப்ரான் சீ ஃபுட் நூடுல்ஸ், மஷ்ரூம் சிக்கன் போரிச், கஞ்சி மாதிரி சைனாவோட ஐட்டம் வந்து போரிச். இது பார்த்தீங்களா, பொட்டேட்டோ சீஸு,
மஷ்ரூம் ட்ரபுள் பீஸா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. கலர் கலராக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, கேக்கு, இது எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது. பட்டர் டோஸ்ட் ஹனி டீ, வித்தியாசமான டீக்கள், இதெல்லாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ். இது வந்து ரோலு, சிக்கன் ரோலு, சாண்ட்விட்சு, ப்ரிங்கிள்ஸ், சிப்ஸ் எல்லாமே இருக்கு. கிட்கேட்டு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் டிஸ்கவுண்டோட வரும். ஏதாவது தெரியுதுங்க, ஃபுல்லாக மேகம், ஒரே வெளிச்சம் இருக்கு. அதாவது இந்த ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லேண்டிங் ஆக போகிறோம். இந்த டாய்லெட் வந்து சூப்பராகவே இருக்குது. ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட லைட்டிங்கு, மியூசிக்னு போட்டு சும்மா நல்ல பிரமாதமாக தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப நேரம் மேகத்திலே இருந்தது. அங்கே பார்க்குறது தான் இந்தோனேஷியாவோட சுமத்ரா. இங்கே திருப்பி மேகம் மறைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த சுமத்ரா வந்து நமக்கு தெரிஞ்சுது. இப்போ பாருங்க, நல்லா தெரியுதுங்களா, கடலுக்கும் அந்த சுமத்ரா தீவோட அந்த நிலப்பரப்புக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது லைட் ப்ளூவா இருக்கு கடல், நிலம் வந்து நல்ல டார்க் ப்ளூவா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுது கமெண்ட் பண்ணுங்க. இது நான் பல தடவை வந்து மலேசியா வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த வழியாக தான் பார்த்துட்டு போவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தோனேஷியா வந்து நம்ம மேலேருந்து பறக்கும்போதே பார்க்கலாம். ஸோ மற்ற நேரம் நல்ல கிளியராக தெரியும். இப்போ மேகங்கள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஆனால் கூட இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். திருப்பி நம்ம சீட் பெல்ட் போடுறோம். லேண்டிங் வந்து தயாராகிறாங்க. லேண்டிங்க்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மேலேருந்து கீழே இறங்கணும். ஸோ அதனால் சீட் பெல்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளாப் வந்து ஓப்பன் ஆகி இறங்குறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட லேண்டுக்கிட்ட வந்துட்டுங்க. மலேசியாவோட நிலப்பரப்பை நான் பல தடவை பார்த்துருக்குறேன். எனக்கு ஒன்றும் அது புதுசு இல்லை. இருந்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் அது ரொம்பவே பிரமாதமான ஒரு காட்சியாக இருக்கும் பாருங்க. என்ன அருமையான ஒரு வெண்மேகம் வந்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கு. மலேசியா ஏர்போர்ட்டில் நம்ம லேண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து இந்த பாம் ஆயில் எடுக்கிற அந்த பாம் ட்ரீ வந்து நிறைய நட்டிருப்பாங்க. வரிசையாக நட்டிருப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம அந்த பாம் ட்ரீ சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அதுதான். ரன்வே வந்துருச்சுங்க. ஸோ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ரன்வேல இறங்கிட்டு இருக்கு. இமிக்ரேஷன் போகும்போது நான் காமிக்க போகிறது பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு, அப்புறம் என்கிட்ட இருக்கிறது ஹோட்டல் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எட்னரி, திரும்பி வர்றதுக்குள்ளே எட்னரி, இதை வச்சுட்டு தான் நான் வந்து நான் இமிக்ரேஷனில் போய் நிற்க போகிறேன்.
ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து கோலாலம்பூர் கிளியர் 2 டெர்மினல் 2 வந்து சேர்ந்தாச்சு ஏர் ஏஷியாவில். இந்தியன் டைமில் மணி அங்கே 1, இங்கே வந்து 3:30. அதான் அங்கே வந்து சேர்ந்துருக்கோம். பார்க்கலாம் சிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி போறோங்கிறத பார்க்க போறோம்.